அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய ரம்பொடி விபத்து, ஜனாதிபதி அனுரவின் முக்கிய செய்தி. உயிரிழந்த அம்சிகாவிற்கு நீதி கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் கெகலியவின் வீட்டில் இருந்து மீட்கப்பட்ட பொருட்களால் அதிர்ச்சி. இதுவரை 21 பேரை பலியெடுத்த கோர விபத்துக்கான அதிர்ச்சி காரணம் வெளியானது. போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல், வெளியான பகீர் தகவல். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்ற அதிசொகுசு பேருந்து லொரியுடன் மோதி கோர விபத்து. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை பரிந்துரைகளுக்கான குழு தயார். அதிரடி மாற்றம் கண்ட முட்டை விலை. மது போதையில் பஸ்ஸை பறக்கவிட்ட சாரதி, கடும் அவதிப்பட்ட பயணிகள். தொடர்பான விரிவான செய்திகள். நுவரெலியா ரம்பொடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார். ரம்பொடி பகுதியில் இன்று காலை அரசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் இதுவரை 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ள செய்தியில், நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் இன்று காலை நடந்த பஸ் விபத்து பற்றிய செய்தியை கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். நாட்டில் தினமும் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான நிரந்தர திட்டத்தை வகுப்பதற்கு அரசாங்கம் தற்போது மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. தற்போதுள்ள சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமும் சாரதிகளின் மனப்பான்மையை மேம்படுத்துவதன் மூலமும் இவ்வாறான விபத்துக்களை கணிசமாக குறைக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நடந்த இந்த கொடூரமான வீதி விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சகல தொடர்புடைய மருத்துவமனைகளையும் தயார்படுத்தவும், இது தொடர்பாக தேவையான அனைத்து எதிர்கால நடவடிக்கைகளையும் எடுக்கவும் பாதுகாப்பு படையினருக்கும் சுகாதாரத்துறைகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த அம்சிகாவிற்கு நீதி கோரி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. என் மௌனம் என் குற்றமல்ல, உன் செயல்தான் குற்றம், மௌனத்தை கலைப்போம் எனும் தொனிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அம்சிகாவின் ஆத்மா சாந்தி வேண்டியும் அவருக்கு நீதி வேண்டியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கருப்பு பட்டி அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிப்பதற்கான மகஜரம் வாசிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் சமூகத்தினர், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவின் வசம் பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மே 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட பொருட்களில் ஒரு யானை முத்து, பல மரப்பட்டை துண்டுகள் மற்றும் ஒரு சிறிய பொறிக்கப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை அடங்குவதாக சிறைச்சாலை உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விசாரித்த போது ரம்புக்வெல அந்த பொருட்களை தனது தந்தை தனக்கு கொடுத்ததாகவும் தனது பாதுகாப்பிற்காக அவற்றை எடுத்து சென்றதாகவும் கூறியுள்ளார். பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட உள்ளன. கொத்மலை ரம்பொடி கரண்டியல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் கொத்மலை போலீசார் சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றனர். கதிர்காமத்தில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்தவர்களில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த 21 பேரின் உடல்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த பேருந்தில் சுமார்
75 பயணிகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலையில், நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலை, கம்பளை மற்றும் நாவலப்பட்டி ஆகிய வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் காயமடைந்தவர்களில் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்து குறித்து ஆராய்வதற்காக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர். கொட்டாஞ்சேனையில் பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பிலான போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்க பிரதியொருவர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மேலும் அந்த ஆசிரியர்களின் சொந்த வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் காலம் தாழ்த்தாது தீர்வினை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் வீதி சாலியவெவ 18ஆம் இலக்க மைல்கல் பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் என்று சாலியவெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பஸ் ஒன்றும் எதிர்திசையில் வந்த லோரியொன்றும் மோதி இந்த பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட பலர் காயமடைந்த நிலையில் சிலாபம் மற்றும் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளை சாலியவெவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பட்டளத்து ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து சட்டமா திணைக்களம் விரிவான ஆய்வை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1980-90களில் பட்டளத்து வீட்டு வசதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பில் விசாரணை நடத்திய ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தால் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விரிவான ஆய்வை மேற்கொள்ள மூத்த அதிகாரிகள் குழுவை சட்டமா அதிபர் நியமிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு அடுத்த சட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்கும் பரிந்துரைகளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்தையில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் முட்டைகள் 20 முதல் 24 ரூபாய் வரையில் விற்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். புத்தாண்டு பண்டிகை காலத்தில் முட்டைகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. குறித்த கால பகுதியில் ஒரு முட்டை 32 முதல் 34 ரூபாய் வரை அதிக விலையில் காணப்பட்டது. சித்திரை புத்தாண்டு காலம் ஆரம்பித்த கால பகுதியில் முட்டைகளுக்கான தேவையும் அதிகரித்தமையினால் விலை அதிகரிப்பும் வெகுவாக காணப்பட்டது. இருப்பினும் தற்போது அண்மைய நாட்களில் விலை 26 மற்றும் 28 ரூபாவாக முட்டை விலை குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பண்டார்கம கலனிக்கம பகுதியில் மதுபோதையில் பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணந்துறை போக்குவரத்து பிரிவு போலீசார் தெரிவித்தனர். பாணந்துறையில் ஹொரணை தனியார் பேருந்தின் சாரதியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை போக்குவரத்து போலீசார் கலனிக்கம சந்திப்பில் தமது பணியில் ஈடுபட்டிருந்த போது ஹொரணையிலிருந்து வந்து கவனக்குறைவாக பல வாகனங்களை முந்திக் கொண்டு எதிர்திசையில் பயணித்த பேருந்தை நிறுத்தி சாரதியை அழைத்த போது அவர் மதுபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளது. இதன்போது 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்தில் இருந்ததாகவும் இந்த நிலைமை குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களை வேறு பேருந்தில் அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.